இனிமே இந்த காலேஜ்ல ப்ரொஃபஸர் எல்லாம் கொயட்டா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் குவைட் தமிழ். நம்ம இந்த சேனலில் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான ஒன் வேர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்துட்டு வரோம். பார்த்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் எக்கனாமிக்ஸ்க்கு போட போகிறோம். ஏன்னா நாளைக்கு 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் எழுத போகிறாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதுக்கான ஒன் வேர்ட் ஷார்ட்கட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொதல் பார்த்தீங்கன்னா, த பிரான்ச் ஆஃப் சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ் ஆர் டேஷ்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்கனாமிக்ஸுங்கிற சப்ஜெக்ட் வந்து மேக்ரோ அதாவது சிறுசு பெருசா, சின்ன சப்ஜெக்டாகவும் இருக்கும் பெரிய சப்ஜெக்டாகவும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஹூ காயின்டு தி காயின் மேக்ரோ? அந்த மேக்ரோங்கிற அந்த வேர்டை வந்து காயின் பண்ணவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த வேர்டை வந்து காயின் பண்ணிக்க. இப்போ ஃப்ரெஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வேர்டு, அதனால ஃப்ரெஷ், ராக்னர் ஃப்ரெஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, who is regarded as the father of modern macro economics? ஒரு இந்த மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபாதர் வந்து ஜேன்னு வளர்ந்தவர்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜேஎம் கெய்ன்ஸ். ஓகேவா? அந்த மாடர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸோட ஃபாதர் வந்து ஜேன்னு வளர்ந்தது, அதனால ஜேஎம் கெய்ன்ஸ். அடுத்து, அதர் நேம் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம படிக்கிறதுனால நமக்கு இன்கம் அதிகமாக வரும், அதாவது வருமானம் அதிகமாக வரும். அதனால இன்கம் தியரின்னு சொல்லலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிக்கிறதுனால இன்கம் அதிகமாக வரும், அதனால இதை இன்கம் தியரின்னு கூட சொல்லலாம். ஒரு ஷார்ட்கட்டுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப். இது வந்து ஒரு இதை அக்ரி பண்ணணும், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கோ அதுக்கு தான் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு, இல்லைனா ஒரு இதை நம்ம அக்ரி பண்ணுறோம், அதுக்காக நம்ம அப்போ அக்ரிகேட்ஸ். ஓகேவா? ஒரு சிம்பிள் இந்த இதை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வருது, இந்த ஆப்ஷன்லாம் பார்த்த உடனே ஞாபகம் வரதுக்காக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு, இண்டிகேட் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப். இந்த ஜேஎம் கீன்ஸ் வந்து இந்த எக்கனாமிக்ஸ்க்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னா, ஜென்ரலாக ஒரு தியரி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா. அப்போ ஜென்ரல் தியரி. ஓகேவா? ஏ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் தி ஜென்ரல் பிளேஸில் ஒரு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகுது, இப்படி மேலாக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்ஃப்ளேஷன், ஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை தி நெசசிட்டி ஆஃப் தி எக்கனாமிக் பாலிசிஸ். இந்த எக்கனாமிக் பாலிசி வந்து எல்லாமே கடைப்பிடிக்கணும், ஒரு சில விஷயத்த கூட நம்ம விடக்கூடாது. அதனால ஆல் தி அபோ, ப்ராப்ளம்ஸ், அப்டக்கிள்ஸு, க்ரோத் அச்சீவ் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். அதனால ஆல் தி அபோ, இந்த பாலிசிஸ் வந்து எல்லாமே கடைப்பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு, 9வது பாருங்க, இண்டிகேட் தி ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஒரு ஆக்டிவிட்டீஸ் நம்ம செய்யணும்னா அதுக்கு வந்து நம்ம நிறைய கன்சியூம் பண்ணணும், ஒரு நிறைய விஷயத்த கன்சியூம் பண்ணி தான் நம்ம ஒரு சில ஆக்டிவிட்டி செய்ய முடியும். அதனால கன்சப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 10வது, அண்ட் எக்கனாமி கன்சிஸ்ட் ஆஃப். ஒரு எக்கனாமியில் என்னென்ன இருக்கணும்னா எல்லாமே இருக்கணும். ஒரு பொருளாதாரம்னு எடுத்தோம்னா கன்சப்ஷன் இருக்கணும், ப்ரொடக்ஷன் இருக்கணும், கவர்மெண்ட் இருக்கணும். அப்போ எல்லாமே இருக்கணும். ஓகேவா? ஒரு எக்கனாமியில் எல்லாமே இருக்கணும். நெக்ஸ்ட் 11வது பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை தி எக்கனாமிக் சிஸ்டம். ப்ரைவேட் ஓனர்ஷிப், அந்த கேபிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது ஐ மீன் டெல்லி, நம்ம சென்னை, அதெல்லாம் நிறைய அங்கெல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல்ஸ்லாம். நெக்ஸ்ட்டு, எக்கனாமிக் சிஸ்டம் ஈக்குவாலிட்டி. ஒரு ஈக்குவாலிட்டி வேணும்னா அங்கே வந்து சோசியலிசம், சமூகத்துவம் இருக்க வேண்டும். ஒரு சமம் நிலை இருக்கணும்னா சமூகத்துவம் இருக்கணும். அடுத்து, ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் வந்து பார்த்தோம்னா இது ஆடம் ஸ்மித். ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸும் அவர் தான், ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசமும் அவர் தான், ஆடம் ஸ்மித் தான். நெக்ஸ்ட்டு, இந்த கேபிட்டலிசத்தை வந்து எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவில் ஃபாலோ பண்ணுறாங்க. கொலம்பஸ் ஃபஸ்ட்டு எங்கே போனார்? அமெரிக்காவுக்கு போனார். அங்கே தான் ஃபஸ்ட்டு சி ஃபார் கொலம்பஸ் வச்சுக்கோங்க. எங்கே போனார்? அமெரிக்காவுக்கு போனார்னே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை தி ஃபாதர் ஆஃப் சோசியலிசம். சோசியலிசம்னா சமூகத்துவம், அந்த இது மக்கள்கிட்ட நிறைய சொன்னவர் வந்து காரல் மார்க்ஸ் தான் அந்த சோசியலிசத்துக்கு வந்து இதாக இருக்காரு. நெக்ஸ்ட்டு, அண்ட் எக்கனாமிக் சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், ப்ரைவேட் அண்டு பப்ளிக் ரெண்டுமே இருக்குது. ப்ரைவேட்டை நம்ம என்ன சொன்னோம்? கேபிட்டலிஸ்ட்டுன்னு சொன்னோம். பப்ளிக்னா சோசியலிஸ்ட்டு. அப்போ இங்கே ப்ரைவேட்டு பப்ளிக் இருக்குது, அதனால மிக்ஸ்டு எக்கனாமின்னு சொல்லுவாங்க அதை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, குவான்டிட்டி ஆஃப் இஸ் மெஷர்டு. குவான்டிட்டினா என்னது? அளவுன்னு சொல்லுவாங்க. ஒரு அளவாக இவ்வளோ அளவு வந்திருக்கு, அதை வந்து என்ன சொல்லுவாங்க? இவ்வளோ ஸ்டாக்கு, இப்படி ஸ்டாக் இருக்குது, இவ்வளோ அளவான ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால ஸ்டாக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை தி ஃப்ளோ வேரியபிள். ஒரு ஃப்ளோவில் வந்து நமக்கு வந்து இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். அப்போ இன்கம், ஒரு ஃப்ளோவில் இன்கம் வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா?
அடுத்ததாக ஐடென்டிஃபை தி செக்டார் ஆஃப் 2 செக்டார் மாடல். இந்த 2 செக்டார் மாடலில் வந்து 2 இது வேணும். ஒன்று ஹவுஸ் ஹோல்டு, இன்னொன்று ஃபர்ம்ஸ். ஹவுஸ் ஹோல்டுனா வீடு, ஃபார்ம்ஸ்னா காடுன்னு வச்சுக்கோங்க. வீடும் காடும் வேணும் 2 வாழ்க்கையில் 2 செக்டார். நெக்ஸ்ட்டு எந்த ஒரு சர்க்குலர் ஃப்ளோ மாடல் வந்து ஓப்பன் எக்கனாமி வந்து சொல்லுதுன்னா 4 4 திசையிலையுமே எந்த ஒரு செக்டார் மாடல் சொல்லுதுன்னா அதுதான் ஓப்பன் எக்கனாமி. ஓகேவா, ஓப்பனாக 4 திசையிலுமே எல்லாத்தையுமே சொல்லுது. 4 திசை 4 செக்டார். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் அடுத்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ சப்போர்ட் யூன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.